Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. முன்னாலே பேசிய சகோதரர் ராஜா அவர்கள் ரொம்ப நல்லவர், நிறைய படித்தவர், பண்பானவர், ஆனா கொஞ்சம் அவசரக்காரர். அது இடி வாங்கினதுலயே தெரியுது. அந்த பிள்ளை விழுந்துச்சான், அத பார்த்து அம்மா ஓடி வந்தாங்களா, இவர் ஓடினாரா? நான் கேக்குறேன், ஒரு கிழவி விழுந்திருந்தா நீங்க ஓடி இருப்பீங்களா? நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்க மனைவி எப்படி இருக்காங்க. பெண்ணுக்கு நண்பன் இருந்தால் திருமணத்துக்கு பின்னாலே கணவன் அந்த உறவை ஒத்துக்கொள்ளுவானா? இது தேவையா நம்ம நாட்டுக்குன்னு கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டிலே இப்படி இருக்கான்னு கேக்குறாரு. சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோன்னு மன்னன் துரியோதனன் போய் கேட்டானே, தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய நண்பனுக்கும் இருந்த ஆத்மார்த்தமான நல்ல நட்பை 1000 வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு ராஜாவால் புரிந்து கொள்ள முடிந்தது, இந்த ராஜாவால முடியல. எல்லாம் பாரதம் படிங்கப்பா. அம்மாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஒரு எல்லையோட நிறுத்திக்கணுமா? எங்க அணித்தலைவர் ராஜாராமுக்கு இவ்வளவு வயதாகிறது, இன்னைக்கும் அம்மா மடியில தலை வச்சுதான் படுப்பார். அது கூடாதுன்னு சொல்லுவதற்கு நீங்கள் யார்? அது யாரியா? வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான் அங்க மாத்த முடியாது. நடுவர் அவர்களை உங்களை ஒண்ணும் சொல்லல, என்ன சொல்ல, உங்களுக்கு வயசு ஆகிறது இல்ல. நான் மார்க்கண்டேயன். திரு ராமச்சந்திரன் அவர்கள் வந்த உடனேயே இது கந்தக பெட்டி, இது நெருப்பு பெட்டி, சிவகாசியிலேருந்து வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. இது கந்தக பெட்டியா இருந்தாலும் இது நெருப்பு பெட்டியா இருந்தாலும் நட்பு என்ற குளிர்ந்த நீரிலே அது நனைகின்ற போது அந்த இடத்திலே அமிலம் செத்து போகிறதே, அதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரெண்டும் பதத்து போகுமாமா. இது நம்ம தேசிய குணம். பெரிய விஷயங்களை, வலிய விஷயங்களை மலினப்படுத்தி விடுவது நம்முடைய தேசிய குணம். யானை இப்ப எவ்வளவு பெரிய மிருகம், நம்ம நாட்டுல அது பிச்சை எடுக்கும். அது எடுக்கல, நம்ம எடுக்க வச்சிருவோம். அவ்வளவு பெரிய யானை ஒரு வாழைப்பழத்துக்காக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல நம்ம. அது மாதிரிதான் நட்பு மாதிரி மானுடத்தினுடைய மகோன்னதமான அனுபவங்களை கூட காமம் என்று சொல்லி கொச்சைப்படுத்தி விடுகிற போது அது மலினப்பட்டு விடுகிறது. என்னுடைய இளைஞன் இதிலிருந்து எழுந்து வர நினைக்கின்றான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க தலைமுறையில அதுக்கு சான்ஸே கிடையாது. நடுவர் சொன்னது மாதிரி பெண்களை ஆண்கள் பார்த்ததே கிடையாது. முதலாக அவன் பார்த்த பெண்ணே அவன் ஏற்கனவே மணந்து கொண்ட பெண்ணாகத்தான் இருப்பாள். அவங்க நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு வீட்டுல அம்மாட்ட சொல்றேன். ஐயா, இப்படி மூட்டி விடுற கேசுக வந்து புதுசு பேசுது. ஆபத்து எப்ப வருதுன்னா, இந்த மாதிரி பெருசுங்க ஒன்றுமே களங்கம் இல்லாத மனசுல ஆபத்தை விளைவிப்பாங்க. என்னுடைய தோழி ஒரு கவிதை எழுதினாள். தாவணியின் தலைப்பை விளையாட்டாய் முறுக்கும் போதும், கோவிலுக்கு போகும் போது கூடுதலாய் ஒப்பனை செய்யும் போதும், தனியாக அமர்ந்து பாடங்களை மனனம் செய்யும் போதும், அவனை நினைத்தே அவ்வளவும் செய்ததாய் அடித்துவிட்ட தந்தையே, நீ அடித்த பிறகு தானப்பா அவனை நினைத்தேன். ஒருவேளை இந்த பொண்ணு நினைக்கணும்னே அவர் அடிச்சாரோ என்னவோ. தமிழ்நாட்டிலே நடந்த மிகப்பெரிய சோகங்களை நீங்கள் பட்டியல் போட்டால் முதலிடம் பெறுவது சரிகாஷாவினுடைய மரணம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இனிமே நடக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்னு பேட்டியாளர் கேட்க, குஜராத்தியும் ஆங்கிலமும் கலந்த கொச்சை தமிழிலே கண்ணீர் வற்றாத அந்த தந்தை பதில் சொன்னார். நிறைய கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் வந்து ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு பழகினால் இன்னொரு சரிகாஷா இந்த தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாள்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரே தந்தை. என்ன பிரச்சனை? பிள்ளைகள் விடலைகளா இருக்கிற போது அவர்கள் பார்க்கிற பெண்கள் எல்லாம் மலமல மருதமலன்னு டிவியில ஆடுற அந்த ஒரு பெண்ணைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்தில் ஆரோக்கியமாக முளையிட ஆரம்பித்திருக்கின்ற இந்த மலரை
நசுக்கி விடாதீர்கள் என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய நடுவரே தீர்ப்பை உங்களிடம் விட்டுவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.